வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு உருளைக்கிழங்கு செடி தாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பரிதாபம் அந்த நிலையில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு தாங்க அப்படி இருக்குது. ஆனாக்கா அடியில் வந்துட்டு அப்படியே முத்து முத்தாக இருக்கவங்க தங்க கட்டிகளாக இருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. நான் இந்த வாட்டி ஒரே ஒரு பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் உருளைக்கிழங்கு எடுக்கும்போது வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு எடுத்தது, ஆனால் சரியாக வரலை. நான் இப்போ ஒண்டியாகவே இருந்து இந்த வீடியோவை எடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த பாக்ஸில் இருக்கிற பொட்டேட்டோஸ் அத்தனையும் நான் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக எடுக்க போகிறேன். 1-2 எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு திரும்ப நான் மண்ணை போட்டு மூடி வச்சுருவேங்க. நான் இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இல்லை. இப்போ எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ தான் என்னோடய கூட்டாளி ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, எப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுக்க போகிறீங்க, ஒரு வீடியோ செஞ்சு போடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு. இன்னும் நம்ம காத்திருந்தோம்னாக்கா இருக்கிற இந்த காஞ்சி போனது கூட அப்படியே மறைஞ்சு போயிடும். அதனால தான் நான் இப்போயே இது கொஞ்சம் தெரிகிறப்பையும் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இல்லைங்க காமிக்கிறேன். இது தாங்க ஆயுதம் நம்ம பயன்படுத்துகிறது. மண் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய தேவையில்லை. சும்மா தோண்டினாவே அது பாட்டுக்கு வந்துடுங்க. ஏற்கனவே நான் தோண்டி பார்த்தேன். இதே இடத்துல 2 உருளைக்கிழங்கு என்னமோ இருந்தது. இங்கே பாருங்களேன், சும்மா கை வச்சாலே வந்துடும் போல் இருக்குது. அவ்வளோ இருக்கும். அப்பா நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. இது இன்னும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சும்மா வச்ச உடனே பாருங்கள் இப்படி வருது. இவ்வளோ இருக்குது பாருங்களேன். இப்போ இது பெருசாக இருக்குது. இது ஒரு ஆளுக்கு சாப்பாடு. என் பொண்ணுக்கு போதும். இது வந்துட்டு அந்த 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு என் பொண்ணுக்காக போதும். இங்கே பாருங்கள், அந்த சுவையான உருளைக்கிழங்கு எதுனாக்கா இந்த சைஸில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம அவிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் மெயின் சாப்பாடு. நம்மெல்லாம் அரிசி வடித்து சாப்பிடுவோம் இல்லையா, சோறு செஞ்சு வடித்து சாப்பிடுவோம் ஏஷியாவில். பட் இங்கே வந்துட்டு உருளைக்கிழங்கு தாங்க மெயினாக. தெரியல எதுக்காக அப்படி சொல்லிட்டு. பிள்ளைங்களோட தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பாலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பயிர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்த புதுசில் 30 வருஷத்துக்கு முன்னே நான் வந்தேன் இல்லையா, அப்போ பார்த்தேன் நான் நிறைய இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பயிர் செஞ்சு ஒரு சாப்பாடு சேகரித்து வச்சுக்கிற இடம் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு மண்ணுக்கு அடியில் ஒரு குழியாக தோண்டி இருப்பாங்க. அது ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு வேண்டியது உருளைக்கிழங்கு அதில் சேமித்து வச்சுக்கலாம். அதோட இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒரு 8ஆம் மாதம் போல் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தோம்னாக்கா அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரைக்கும் அந்த உருளைக்கிழங்கு நம்ம வச்சு பாவிக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. அந்த கிளைமேட், அந்த இதுக்குள்ளே அந்த மண் தோண்டி நம்ம செய்கிறோம் இல்லையா. எனக்கு ஆங்கிலத்துலேயும் வரல, தமிழ்லேயும் சொல்கிறதுக்கு வரல. ஒரு குகை மாதிரி, சின்னதாக ஒரு குகை மாதிரி, அந்த மாதிரி தோண்டி மண்ணுக்கு அடியில் சுரங்கம் மாதிரி, குகையில் சுரங்கம் மாதிரி தோண்டி அதில் வச்சுருப்பாங்க. அதை அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைனாக்கா பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். சில வீட்டுங்களில் நான் சொன்ன மாதிரி ஒரு சுரங்கம் மாதிரி செஞ்சு அதில் வச்சுருப்பாங்க. இல்லைனாக்கா மண்ணை ஒரு மேடு மாதிரி செஞ்சு அதில் சேமித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி பொருளெல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. நான் வந்த புதுசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எதுக்கெடுத்தாலும் உருளைக்கிழங்கு, மீன் அவிச்சாக்கா உருளைக்கிழங்கு, அதுக்கு மீன் பொரிச்சாக்கா உருளைக்கிழங்கு, இறைச்சி இருக்கு இல்லையா, ஆட்டு இறைச்சியோ ஏதோ ஒன்று இறைச்சி அது செஞ்சாக்கா அதுக்கு உருளைக்கிழங்கு. நம்ம எப்படி சோறு வடிக்கிறோமோ அதே மாதிரி இவங்க உருளைக்கிழங்கை வச்சு சாப்பிட்றாங்க எல்லா சாப்பாட்டுலேயும். சரிங்களா.
இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு. நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க, இதெல்லாம் நான் எடுத்து திரும்ப மண்ணுக்குள்ளே வச்சுருவேன். வச்சுட்டு இன்னொரு வாட்டிக்கு நம்ம பார்ப்போம் எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ மொத்தமாகவும் நம்ம எடுத்துருவோமே. அப்போ நான் மொத்தமாக எடுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது தான் நான் எடுத்தேன். இந்த இது தான் நான் எடுத்தேன். இதில் வந்துட்டு ஒரு 3-4 இருந்தது. இப்போ பக்கத்தில் உள்ளது போல் இருக்குது. இந்த இப்போ எடுத்தது வந்துட்டு பார்ப்போமே. இது தங்கச் சுரங்கம் போலங்க. இங்கே பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு. இது நம்ம நினைக்கிறேன், நம்ம மலேசியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் இது பயிர் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இது நம்ம வெயில் காலம் தான். இந்த ஊரில் வந்துட்டு வெயில் காலத்தில் தானே இதெல்லாம் பயிர் செய்கிறோம். அதே மாதிரி நம்ம மலேசியாலேயோ இந்தியாவிலேயோ எங்கே இருந்தாலும் இது வந்துட்டு பயிர் செய்யலாம். ஆனாக்கா ஒன்று மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு பச்சை நிறமாக மாறுது இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் விஷத்தன்மை இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சாப்பிடக்கூடாது. அதுவும் இந்த வேறு துளிர்க்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த இதுவும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் கொஞ்சம் எப்படி எடுத்து சாப்பிட்ருவேன். அதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பச்சை கலரில் இருக்கிற உருளைக்கிழங்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம இருட்டான இடத்துல வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஒரு லேசாக சில்லுன்னா இருக்கணும், ரொம்ப சில்லுன்னா இருக்கக்கூடாது. லைட்டாக இந்த கேமரன் ஹைலண்டில் நைட்டில் ஒரு சில்லுன்னா இருக்கான்னு தெரியுங்களா, ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு வெப்பநிலையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப குஷியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வெளிச்சத்தில் வச்சோம்னாக்கா பச்சை நிறமாயிடும். அந்த பச்சை நிறம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம சாப்பிட முடியாது. அது நம்ம கவனத்தில் வச்சுருக்கணுங்களே எப்பயுமே. சரி, வேறு என்ன சொல்கிறது? இது வந்துட்டு விதை. உருளைக்கிழங்கு நம்ம பயிர் செய்கிறோம் இல்லையா, அதிலிருந்து வர்ற விதை. இந்த விதையை எடுத்து நம்ம அடுத்த வருஷம் நம்ம நடலாம் அப்படி சொல்லிட்டு. இதுக்குள்ளே நிறைய இருக்குங்க விதை, இதுக்குள்ளே இருக்கும். இல்லைங்க, பார்ப்ப முடியுதா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, தக்காளி பழம் மாதிரி இருக்குது. இது இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இதை எடுத்து நம்ம சேமித்து வச்சு இல்லை பாதுகாத்து வச்சு காஞ்ச பிறகு அதிலேருந்து விதை எடுத்து அடுத்த வருஷம் நம்ம பாய்க்கலாம். அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது, நம்மளுக்கு அவ்வளோ தூரம் பொறுமையெல்லாம் இல்லை. இதை எடுத்து ஒரு பேக்கெட் வாங்கினாவே போதுங்க. போன வருஷம் நான் ஒரு பேக்கெட், இந்த வருஷம் நான் ஒரு பேக்கெட் தான் வாங்கி போட்டேன். நான் எவ்வளோ இருந்தது தெரில, ஒரு 1 kg 2 kg அந்த மாதிரி இருந்தது போல் இருக்குது. அவ்வளோதான் போட்டேன். நல்லாவே வந்திருக்கு. மித்த வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரே ஒரு பாக்ஸில் தான் போட்டேன், அது நல்லாவே வந்திருக்கு. இங்கே பச்சை பசையில் இருக்குது பாருங்கள், பாசியாக இருக்குது. பாசியாக என்ன சொல்லுவாங்க, அதுவாக இருக்குது. இது வந்துட்டு இதில் பூண்டு போட்டிருக்கேன், பூண்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் எடுக்கலை. நான் எடுக்கும்போது நான் காமிக்கிறேன் உள்ளுக்கு என்ன அதிசயம் இருக்குது சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அந்த அதிசயத்தை நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கேன். இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு தெரியாது. நான் நிறையவே போட்டு வச்சுருக்கேங்க. சில சமயம் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, வெங்காயம் இல்லாட்டினாக்கா பூண்டு, அது கூட நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து போயிடுவேன் வீட்டுக்கு நம்ம தோண்டி எடுக்கும்போது. ஏன்னா அதில் தான் நிறைய ருசி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்படி இருந்தும் ஏதாவது ஒன்று நம்ம மறந்துடுவோங்க. அது என்ன ஆகும், அடுத்த வருஷம் வந்துட்டு தன்னாலே முளைஞ்சி வரும். அப்போ வரும்போது நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம சரியாக கவனிக்கல போல இருக்குது. நம்ம இது பூண்டு வெங்காயம் எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னாக்கா நம்ம புதுசாக திரும்பி நட வேண்டாம் இல்லையா, அதுவே இருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வருஷம் எப்பயும் போல் செய்கிறா போல் இந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு 10ஆம் மாதம் போல் திரும்ப பூண்டு இதில் நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நட்டோம்னாக்கா நம்மளுக்கு அடுத்த வருஷம் இதே டைமில் கிடைக்கும் பூண்டு வெங்காயம் அப்படி சொல்லிட்டு. எஸ்பெஷலி பூண்டுங்க, பூண்டு வந்துட்டு ஒரு வருஷம் ஏறக்குறைய பிடிக்கும் நான் அவங்க இருக்கிற இடத்துல. அது நல்லா எப்படி நல்லா பெருசாகி நம்ம சாப்பிட்ற ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு வருஷம் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேறு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராபெரி அவ்வளோதான். இந்த வருஷம் நம்ம ஒன்றுமே கிடைக்கல. இதிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் தான், ஒரு 10-15 இந்த மாதிரி தான் கிடச்சிது ஏறக்குறைய.
அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுப்போம். என்னோடய ஃப்ரெண்டு சாந்தின்னு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க நான் போடுற வீடியோக்கெல்லாம் அவங்க தான் ரொம்ப கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த உருளைக்கிழங்கு வீடியோ போட சொல்லி. இல்லைங்க, கொஞ்சோண்டு இன்னும் பார்ப்போம் ஏதாவது இருக்கா, இந்த இதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, நம்மளுக்கு இது எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னாக்கா ரொம்ப ஹாஷாக நம்ம பண்ணோம்னாக்கா அது வேறு அடிப்பட்டதுனாக்கா மண் இதாகும் இல்லையா, அதில் சேர்ந்து போயிடும் இல்லையா. அதனால் அதுவும் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதில் ஒன்றத்தையுமே காணும், நத்தை தான் இருக்குது. இதையா நட்டு வச்சா, இங்கே பாருங்கள் குட்டியாக ஒன்று இருக்குது. இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு இதோ பாருங்கள் இங்கே இருக்குது, பாருங்கள் இங்கே இருக்குது. இதை நம்ம அப்படியே விட்டு வச்சுருவோம். விட்டு வச்சுட்டு இங்கேயும் இருக்குது, இப்போ தோண்ட வருது. இது அப்படியே நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு நான் மொத்தமாக எடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு என் கூட்டாளி கேட்டதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணி போடுறேங்க. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.